நண்பர்களே வணக்கம். பிரிக்க முடியாதது எதுவோ என்றால் ஆடம்பரமும் சில அரசியல் கட்சி தலைவர்களும் என்று ஆகிவிடுமோ என்னவோ. ஆடாத ஆட்டமெல்லாம் போட்டவர்கள் மண்ணுக்குள்ளே என்பதை நாம் அறிவோம். அப்படி இருக்கையில் எதற்காக இவர்களுக்கு இந்த ஆடம்பரமும் அடாவடித்தனமும் என்றுதான் நமக்கு தெரியவில்லை. இந்தியா முழுவதிலும் இருக்கக்கூடிய பல கட்சி அரசியல் தலைவர்களும் கூட இது போன்றுதான் இருக்கிறார்கள். அதிலே நாம் தமிழ்நாட்டை மட்டும் குறை சொல்வதற்கில்லை, அனைத்து இடத்திலும் அதுபோன்று இருக்கிறார்கள். உதாரணமாக சொல்லப்போனால், முன்னாள் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் தன்னுடைய பதவி காலத்திலே அரசு பங்களாவை, ஒரு பெரும் பங்களாவை 171 கோடி ரூபாய் செலவிலே அதை நவீனமாக புதுப்பித்ததால் மக்கள் கொந்தளித்து, மக்கள் வெறுப்படைந்து அடுத்த தேர்தலிலே அவரை தோற்கடித்தார்கள். இதை நாம் அனைவருமே அறிவோம். இப்போது பஞ்சாபிலே அவர்கள் ஆட்சி தான் நடக்கிறது. அங்கே அவருக்கு 2 ஏக்கர் நிலத்திலே 7 நட்சத்திர அந்தஸ்து கொண்ட மிகப்பெரிய பங்களா ஒன்று ஒதுக்கப்பட்டிருக்கிறதாம். பத்திரிகை செய்தி. இதை அவர் ஏற்றுக்கொண்டாரா இல்லையா என்பது நமக்கு தெரியாது. ஆனால் இப்படியெல்லாம் ஆடம்பரத்தை எதற்காக இந்த அரசியல் தலைவர்கள் விரும்புகிறார்கள்? மூச்சுக்கு 300 தினம் மக்கள் நலன் மக்கள் நலன் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் இந்த ஆடம்பரத்தையும் இந்த பகட்டையும் ஏன் அவர்கள் விட்டுவிட மறுக்கிறார்கள் என்றுதான் நமக்கு தெரியவில்லை. தமிழ்நாட்டிலும் கூட இது போன்ற பல்வேறு ஆடம்பர நிகழ்ச்சிகள் நடக்கின்றன. என்ன சாதித்து விட்டோம் என்று இவர்கள் எல்லாம் ஆடம்பரமும் ரோடு ஷோவும் நடத்துகிறார்கள். மக்கள் கண்ணீர் வடிக்கிறார்கள், உள்ளம் குமுறுகிறார்கள். அடிப்படை வசதிகளில் கூட பாதுகாப்பில்லை அவர்களுக்கு. எந்த ஒரு விஷயத்திலும் பாதுகாப்பு இல்லாத, ஒரு தரம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நாட்டிலே கூட எதற்காக இவர்களுக்கு இந்த பகட்டும் இந்த ரோடு ஷோவும் என்றுதான் நான் கேட்கிறேன். அந்நாளில் காமராஜரும் அண்ணாவும் இது போன்ற பகட்டு அரசியலை நடத்தினார்கள். மக்கள் நலனுக்காகத்தான் அவர்கள் வாழ்ந்தார்கள். மிக எளிமையாக வாழ்ந்தார்கள். மக்களோடு மக்களாக வாழ்ந்தார்கள். அது போன்ற தலைவர்கள் தான் நாட்டிலே உருவாக வேண்டும். அதற்கு இளைஞர்கள் தான் உந்து சக்தியாக இருக்க வேண்டும். பகட்டு ஆடம்பர அரசியல்வாதிகளை அறவே ஒதுக்கக்கூடிய மனநிலைக்கு இளைஞர்கள் வர வேண்டும். அந்த காலம் வெகு சீக்கிரத்தில் வருவதுதான் நம் நாட்டிற்கு நல்லது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு அரசியல் கட்சியாக, மக்களை பாதுகாக்கும் ஒரு அரசியல் கட்சியாக இது போன்ற ஆடம்பர அரசியலை நாம் எப்போதுமே எதிர்ப்போம் என்பதை மட்டும் நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.